டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில இன்னைக்கு சந்திக்க போறோம். நிறைய கடிதங்கள் வந்துட்டே இருக்கு. வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு நாங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சியில கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது மூலமா கூட நீங்க கதை சொல்லலாம். ஒரு வாய்ஸ் மெயில் கூட நீங்க அனுப்பலாம். கதை அப்படின்னு சொன்னோன்னே, தன்னுடைய கதையாக இருக்கட்டும், மற்றவர்களுடைய கதையாக இருக்கட்டும், சமுதாயத்திற்கு முக்கியமான விடயத்தை சொல்லும் பல கதைகளை நீங்க அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இப்ப நான் எடுக்க போற இந்த கதை வந்து கேட்கும் பொழுது இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. கதை கேட்டுடலாமா? போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில இந்த கதையை வந்து எழுதியிருக்கிறார். என்னன்னா, என்னுடைய தூர உறவினருடைய கதையை தான் நான் உங்களுக்கு வந்து எழுதியிருக்கிறேன். இது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொழும்புல நடந்த ஒரு விடயம். இது வந்து எங்க அப்படின்னு நான் பதிவு செய்ய விரும்பல. என்னுடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா, இவர் எனக்கு வந்து தூரத்துல முறைக்கு வந்து சித்தப்பா அப்படின்னு எங்க வீட்ல சொல்லுவாங்க. அப்போ நானும் வந்து அவர் சித்தப்பான்னு கூப்பிடுறது உண்டு. ஆனா எப்பயாவது ஒரு தடவை தான் அவங்க வீட்டுக்கு நாங்க போவோம். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ வசதியானவங்க. அவருடைய தொழில்னு சொல்லும் பொழுது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு வந்து வண்டி வாகனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லாமே நிறைய இருக்கும். வீட்டில் வந்து எப்பவுமே செல்வ செழிப்பு என்பது அருமையாக இருக்கும். 4 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் இருந்தாங்க. 6 குழந்தைகள் உள்ள ஒரு பெரிய குடும்பம்னு சொல்லலாம். வீட்டில் வேலை செய்கிறதுக்கெலாம் அவங்க வந்து ஆள் வச்சுருந்தாங்க. இந்த ஒரு வீடு மாத்திரம் இல்ல. அவங்களுக்கு வந்து இன்னும் 2, 3 வீடுகள் சொந்தமாக இருக்கிறது. அது எல்லாமே வாடகைக்கு விட்டிருந்தாங்க. நிறைய காணி எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அவ்வளோ பெரிய வசதியானவங்க இருங்க. அப்போ இந்த வசதியானவங்களுடைய வாழ்க்கையில வந்து எப்பொழுதுமே மகிழ்ச்சி தான் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மகிழ்ச்சி என்பது சில நேரங்களில் முகவரியை தொலைத்து விட்டு தேடும் அளவுக்கு கூட அமைந்து விடும் போல அப்படின்றத வந்து நாளடைவுல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இவருடைய இந்த 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 குடும்பத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பா இல்லையா, அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து, சின்ன வயதிலிருந்தே உழைத்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு குழந்தையும் நல்லா படிக்க வச்சு எல்லாருமே நல்ல டிகிரி நல்ல வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்த பிறகு தன்னுடைய 2 பெண் குழந்தைகளுக்கும் நல்ல இடத்துல திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதுவும் சும்மாலாம் இல்லை, நல்லா சீதனமெல்லாம் கொடுத்து நல்ல பக்குவமா ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, ரொம்ப ஒரு பூரிப்பா இருக்காரு. அப்பா அம்மாவினுடைய ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. பிள்ளைகளோட மாத்திரமில்லை, 2 பேருமே எந்த ஒரு விடயத்தையுமே பேசி முடிவெடுத்து தான் செய்வாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த அப்பா வந்து ஓரளவு வந்து தனக்கும் வயசு போகும்போது அவங்களுக்கும் பேரன் பேத்தியெல்லாம் வரும்போது இவங்க தாத்தா பாட்டி ஆயிட்டு வர சூழ்நிலையில், சரி இவ்வளவு சொத்து நமக்கு இருக்குது, இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்காகத்தானே நம்ம வந்து உழைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 6 குழந்தைகளுக்கும் இந்த சொத்தை சரி சமனாக பிரிக்கிறாங்க. பெண் பிள்ளைகளுக்கு கூட பிரிக்கிறாரு. அவங்களுக்கு சீதனம் கொடுத்துருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த சொத்தை வந்து ரொம்ப அருமையாக பிரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இதில் அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்குறோம், அவர் நடத்திட்டு இருந்த அந்த நிர்வாகத்தையும் அவர் வந்து பிள்ளைகளுக்கு சரிசமனாக பிரித்து கொடுக்குறாரு. ஆனால் தனக்கும் தன் மனைவிக்கும் எதுவுமே வேண்டாம், என்னுடைய சொத்தே என்னுடைய பிள்ளைகள் தானே அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவில் வந்து தனக்குன்னு அவர் எதையுமே பிரிச்சுக்கல. குழந்தைகளோட இருந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் சந்தோஷமாக சொத்தை பிரிக்கிறாங்க. சொத்தை பிரித்து எடுத்துட்டு எல்லாருக்கும் பிரித்து இப்போ வந்து வக்கீல்லாம் வந்து சொத்தை பிரித்து எல்லா கையிலையும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் என்பது எத்தனை நாளுக்கு அப்படின்ற அளவில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. 2 மாதத்தில் அந்த வீட்டில் சின்ன 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 பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து தெரிய வருது தன்னுடைய பிள்ளைகளுடைய குணம் எப்படின்னு. ஏன்னா இவர் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்வாராம். யார்? இந்த அப்பா நிறைய பேருக்கு உதவி செய்வாராம். ஆனால் அந்த குணம் அந்த பிள்ளைகளுக்கு போகலைன்றது தான் பெரிய ஒரு ஆச்சரியம். அப்போ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அப்பா வந்து எங்கள் வீட்டில் 6 மாதம் உங்கள் வீட்டில் 6 மாதம் இருக்கிறத விட அம்மா அப்பாவை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அவங்களும் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். ஏன் தெரியுமா? இங்கே இருந்து தன் மனைவியையும் தன் கணவனையும் இந்த 2 பேரும் கஷ்டப்படுத்துறது, அதாவது அம்மா அப்பா முடிவு பண்ணுறாங்க ஒருத்தர் பிள்ளைகளே கஷ்டப்படுத்துறத அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாமல், சரி பரவாயில்ல இவர்கள் வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே நமக்குன்னு ஒரு உலகம் இருக்காது, நமக்குன்னு ஒரு பரிவு பாசம் காட்ட யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற அடிப்படையில் அவங்களும் வந்து ஒரு முதியோர் இல்லத்தை தேர்வு செய்து போய் அங்கே தங்கிட்டாங்க. இவ்வளவு ஒரு கொடுமை. நிறைய பாட்டு இருக்குங்க. இந்த தென்னையை வீட்டில் வச்சா இளநீர் கொடுக்குமா, இந்த பிள்ளையை பெற்றா கண்ணீராக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது.
நிறைய திரைப்படங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். பிள்ளைகள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு பெற்றோர்கள் அவங்க வளர்க்குறாங்க. ஆனால் பிள்ளைகள் சில நேரங்களில் மனவேதனையை கொடுக்குறத அதிகமாக நாங்கள் பார்த்துருக்கோம். சமுதாயத்துலேயும் பார்த்துருக்கோம், இல்லாமல் இல்லை. எல்லா வீட்லேயுமே அப்படி கிடையாது. நிறைய வீட்டில் வந்து அம்மாவையும் அப்பாவையும் கொண்டாடுற எத்தனையோ குழந்தைகளையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் சில வீடுகளில் வந்து சில நேரங்களில் வந்து இவங்க வந்து நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு நிறைய வீடுகளில் பார்க்கவும் செய்ய தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க ஆகிட்டாங்க. எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அவரை பார்த்துட்டு வருவேன். நீங்கள் கூட சந்தோஷமாக பேசுவார். இப்போ அவர் கொஞ்சம் வயசாயிருச்சு, இருந்தாலுமே சந்தோஷமாக பேசுவார். பிள்ளைகள் வந்து எப்பயாவது பார்ப்பாங்களான்னா எப்பயாவது ஒரு நேரம் வருவாங்களா. அவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், அவங்களுடைய திருமண நாளாக இருக்கட்டும், இதுக்கு கூட அவங்க வந்து வாழ்த்து சொல்கிறது இல்லையா. அந்த அளவுக்கா அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த பணம், இந்த சொத்து, இதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியான கண்டிப்பாக இல்லைங்க. அது கிடையவே கிடையாது. பணம் தேவைதான், இல்லைன்னு கிடையாது. ஆனால் இது இரண்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை எந்த விதத்திலும் கொடுக்காது. உங்களுடைய உறவுகளும் அவர்கள் கொடுக்கும் நம்பிக்கையும் அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் அந்த பாசமும் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். உங்களுக்கு இப்போ புரியாது. காலம் கடந்த நிலையில் உங்களுக்கும் இந்த நிலை வரும் பொழுது அது கண்டிப்பாக புரியும். வேதனைகளை தரக்கூடிய கடிதங்களை பார்க்கும் பொழுது இன்னும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதற்காக? போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில ஒரு கதை கேட்டுட்டோம். இதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, இது என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு கதையை தான் உங்களுக்கு எழுதுகிறேன். அவங்க வீட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த ஒரு விடயத்தை அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. நானும் அவரும் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். அப்போது எனக்கு இந்த கதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பாக நடந்த கதையை தான் எழுதுகிறேன். நான் இப்போ கொழும்பில் இருக்கேன். ஆனால் அந்த கதை வந்து கொழும்பில் நடக்கலை, கொழும்பிலிருந்து வெளியே நடந்த ஒரு விடயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரை குறிப்பிட விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பரவாயில்ல. கதை அனுப்புனதே பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மகன், அம்மா அப்பா ஒரு மகன். பொதுவாக அந்த ஒரு மகன் ஒரு மகள் இருக்க வீட்டில் எவ்வளோ செல்லமாக வளர்ப்பாங்க தெரியுமா. அவங்களுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. இந்த உலகத்தில் எந்த மூலையில் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுடைய எதிர்காலம் வந்து அந்த பெற்றோர்களுக்கு அதுதான் முக்கியமான ஒரு கனவாக இருக்கும். அவங்க படிக்கணும், அவங்க சாதிக்கணும், அவங்க பெரிய நிலைக்கு வரணும், அவங்கள பார்த்து ஊர் வந்து பெருமையாக பார்க்கணும் அப்படின்னு அவங்கள அப்படி போற்றி போற்றி வளர்க்குறத நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறத கூட நாங்கள் பார்த்துருக்கோம். சில நேரங்களில் அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும் பொழுது. சில நேரங்களில் வந்து சில இடங்களில் வந்து பிள்ளைகளை கண்டுக்காமல் இருக்கிறது கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஒரு பிள்ளை இருக்க வீட்டில் எப்பொழுதும் கொண்டாடுறது அதிகமாக நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி தான் இங்கேயும். அவங்களுடைய ஒரே மகன், ஆனால் நல்லா படிப்பாருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கிளாஸில் எப்பயுமே அவர் தான் ஃபஸ்ட்டு. அப்போ பிள்ளைக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸு, பேட்மிண்டனு, அதுக்கப்புறம் அவருக்கு செஸ்ஸு, கராத்தே, இது எல்லாமே அவங்க அப்பா சொல்லிக் கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போவாராம். அம்மாவும் இப்போ பார்த்தாலும் மகனுக்கு பிடிச்சதை சமைச்சு சத்தாக கொடுப்பாங்களாம். என் மகனுக்கு இது பிடிக்கும், என் மகனுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு லிஸ்ட்டே போட்டு சமைச்சு கொடுப்பாங்களாம். ஒவ்வொரு பிறந்த நாளையும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்களாம். எப்பொழுதுமே அந்த பிறந்த நாளை பார்த்திங்கன்னா உறவினர்களை அழைத்து தான் அந்த பிறந்த நாள் கொண்டாடப்படும். அந்த அளவுக்கு தன்னுடைய மகனை வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் வளர்த்துருக்காங்க. வளர்த்து படிக்க வச்சு பல்கலைக்கழகம் போய் அவர் என்னவா வந்தார் அப்படின்னா டாக்டராக வந்திருக்காரு. அவங்க அப்பாவினுடைய ஆசையும் அதுதான். அவர் அந்த மகனுடைய ஆசையும் அதுதான், டாக்டராக வரணும். அதுக்காக ரொம்ப கடினமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த பெற்றோர்கள் வந்து தங்களுடைய எத்தனையோ ஆசைகளையும் கனவுகளையுமே தன்னுடைய பிள்ளைக்காக தேவையில்லை என்று தவிர்த்துட்டு அந்த பிள்ளைக்கான ஒரு கனவை அவங்க வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க லைஃப்லேயே சிக்கனமாக வாழ்ந்து அவரை நல்ல ஒரு டாக்டர் ஆக்கி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா டாக்டர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்னா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போய் ஆசை தானே யாருக்குமே, டாக்டராக வந்த பிறகு வெளிநாட்டில் போய் நல்ல இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னு இவருடைய ஆசையும் இருந்து. ஸோ அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். போனப்புறம் அம்மா அப்பா இங்கேருந்து மகனை ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருக்காங்க. மகன் வருவார், சந்தோஷமாக வந்து இருக்கும் காலங்களில் வந்து தங்களையும் இணைத்து பயணிப்பார். இப்போ இனி மகன் படித்து டாக்டர் ஆகிட்டானே அடுத்தது என்ன பண்ணுவாங்க, பெண் பார்ப்பாங்கல்ல. பெண் பார்த்து நல்ல இடத்துல திருமணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இவர் மகன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, டாக்டராகி வெளிநாடுக்கு போயிட்டு அம்மா அப்பாவோட பேசுகிறதே கிடையாதான். எப்படிங்க, எப்படியெல்லாம் மனசு வரும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ்வளவு சுயநலமான மக்களாக நம்ம இல்லைல்ல. ஸோ இங்கே என்னென்னா அவர் ஃபோன் பண்ணியே பேச மாட்டாராம். அப்பா ஏதாவது பேசுனா தான் பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிக்குவாராம். ஒரு அலட்சியம். அங்கே போன பிறகு கிட்டத்தட்ட அவர் வந்து இங்கே இலங்கைக்கு வாரதே கிடையாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் பெற்றோர்களை கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர்களை சுமை என்று நினைத்தாரா அல்லது என்னன்னு யோசிச்சாரும் புரியலை. அப்போ அவங்க பெண் பார்க்கவான்னு கேட்கும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு அதையும் தவிர்த்திருக்காரு. ஒருவேளை அங்கே யாரையும் காதலிச்சாரா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அப்படி காதல் எதுவுமே இருந்த மாதிரி அவர் சொல்லலையாம்.
அப்போ இப்படியே இருக்கும் பொழுது இவருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு வைராக்கியம். என்ன இவர் இப்படியெல்லாம் மகன் பண்றாரு அப்படின்னு அவங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குமாம். என்னென்ன செலவு வீட்டுக்கு பண்ணேன்னு பொதுவாக எல்லாரும் எழுதுவாங்க. இப்பயே நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு. அவங்க அப்பா தன்னுடைய மகனுக்கு என்னென்ன செலவு பண்ணேன், எப்படியெல்லாம் வளர்த்தேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு அவர் வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் கணக்கு பார்த்து வழக்கு போட்டுட்டாராங்க. வித்தியாசமா யோசிச்சுட்டார்ல, ஏதோ ஒரு படத்துல கதை கேட்ட மாதிரி இருக்கு. வழக்கு போட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு எப்படின்னா, அப்பாவினுடைய இந்த வேதனைக்கு காரணம் அந்த ஒரே மகன்ல. ஸோ இவர் என்னென்ன செலவு செய்தாரோ அவ்வளவும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு. அவருக்கு வந்து உண்மையிலேயே தன்னுடைய மகனை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலாம். ஆனால் மகனுடைய அந்த சுயநலம் இங்கே அதுதான் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. இதனால இங்கே வர வச்சு வழக்கு பேசி அவங்க அப்பா ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற விடயத்தை சொல்லியிருக்காங்க. நானும் இந்த கதையை இப்போ தான் புதுசாக கேட்குறேன். எனக்கே வித்தியாசமாக இருக்குது. இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்களுக்கும் சில நேரங்களில் மனிதர்களை பார்க்கும் பொழுது பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கத்தான் செய்கிறது. போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில எவ்வளவு வித்தியாசமான கதைகள், ஒவ்வொரு குணநல அதிசயங்களை கொண்ட மனிதர்கள் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, மனித வாழ்க்கை என்பது பாரமானதா அல்லது இதமான ஒரு உறவுகள் உள்ள வாழ்க்கையா என்பது யாருக்குமே தெரியாது. அப்படிதான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த கதை எப்படின்னா, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கணவர் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இவர் வந்து எழுதியிருக்காரு. இது என்னுடைய நண்பருடைய கதையை தான் எழுதியிருக்கேன். ரொம்ப நல்லவரா என்னுடைய நண்பர் என்ன பண்ணாரா, அவருக்கு ஒரு காதல். அந்த காதலை வந்து வீட்டுக்கு சொல்லியிருக்காரு. வீட்டில் எதிர்ப்பு. எங்கேயுமே காதல்னால எதிர்ப்பு தானே. நல்ல சம்பந்தமாக இருந்தால் அந்த திருமணத்தை முடித்து வைக்கலாம். ஆனால் சில நேரங்களில் வந்து காதல் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்னு யோசிக்கிறதுக்கே காலம் கடந்து போயிடும். அப்போது இவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து, இல்லை நல்ல பொண்ணு தான், அந்த பொண்ணு வீட்லேயும் நல்ல பையன்தான் அப்படின்லாம் சொல்லி விசாரித்து திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சிறப்பாக கல்யாணம் நடந்ததுங்க. நல்லா பண்ணாங்க கல்யாணத்தை. இந்த கதை நடந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு எழுதியிருந்தார். சிறப்பாக கல்யாணம் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப அழகாக வந்து கிராண்டாக பண்ணாங்க. பெண் வீட்லேயும் வந்து சிறப்பாக என்னென்ன பெண்ணுக்கு அந்த சீர்வரிசை கொடுக்கணுமோ அதையும் அவங்க முறையாக பண்ணாங்க. காதல் திருமணம் தானே அப்படின்னு அவங்களும் சும்மா இருக்கல. ஸோ எல்லாம் முறையாக நடந்தது. எல்லாம் முறையாக நடந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் சொந்தமாக ஒரு வீடு கூட வாங்கி போயிட்டாங்க. போன பிறகு 1 வருடம் கழித்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகு இவர் வந்து அவங்க தாய் வீட்டில் இருந்தாங்க. 3 மாதம் கழித்த பிறகு இப்போ வந்து கணவர் வீட்டுக்கே அவங்க வந்துட்டாங்க. வந்த பிறகு இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஆஃபீஸுக்கு வரும்பொழுதெல்லாம் இப்போ கவலையாக இருப்பாராம். அப்போ என்ன கவலையாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாராம். இப்படியே கொஞ்ச நாளாக இருக்கும்போது, இல்லை ஃப்ரெண்டுக்கும் ஏதோ பிரச்சனை மாதிரி தோணும்போது, என்ன ஏன் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்கீங்க, முதல்ல இருந்த சந்தோஷம் இல்லை, அந்த சிரிப்பு இல்லை, எவ்வளோ கதைகள்லாம் சொல்லுவீங்க, இப்போ எதுவுமே இல்லையே அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்பொழுது, எதுக்கு திருமணம் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு யோசனை வந்துட்டு, நம்ம தப்பு செய்துட்டோமோ வாழ்க்கையில் அப்படின்னு யோசனை வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் என்னன்னு கேட்க ஆரம்பித்தேன். கல்யாணம் முடித்து குழந்தை பிறந்த பிறகு அவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்கடி சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அடிக்கடி வீட்டில் வந்து எந்த நேரம் பார்த்தா பிரச்சனையாக இருந்துதான். ஸோ அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு தெரியல. இவரும் ஆஃபீஸ் முடிச்சு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆகிடுன்னு வைங்களேன். வீட்டுக்கு போகும்போது எந்த நேரம் சண்டை நடக்குது, குழந்தையை பார்க்குறது கூட கஷ்டமாக இருக்குது, 2 பேரும் மாறி மாறி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது நான் அவருக்கு ஒரு விடயம் சொன்னேன். பொதுவாக வந்து குழந்தை பெற்ற பிறகு பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, சில நேரங்களில் வந்து ஒரு விதமான வேதனை இருக்கும். அந்த தனக்கென்று ஒரு தனிமை ஏற்படும். தன்னை யாரும் அரவணைக்கலையா, அன்பு செலுத்தலையா, இந்த குழந்தை வந்த பிறகு எங்களை யாரும் பார்க்கவில்லையா, குழந்தை மீது தான் அதிகமான அன்பா அப்படின்ற ஒரு மனநிலை வரும். இது வந்து இப்போ வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய வைத்தியர்கள் வந்து இதில் வந்து அவதானம் செலுத்துகிறாங்க. இதிலிருந்து எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு விடயமும் பார்க்கப்படுகிறது. அதனால அவருக்கு நான் சொன்ன ஒரு விடயம் தான், உங்கள் மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு விருப்பமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. குழந்தைய நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் மனைவியையும் ஒரு குழந்தை நினச்சி பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இதில் ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். அவருக்கும் புரிஞ்சிருச்சு, இப்படியெல்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் என் லைஃப்லையும் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரும் வந்து மனைவியோட பேச ஆரம்பித்தார். பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிகிட்டு போனார். குழந்தை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே மாதிரி தன்னுடைய மனைவியும் மகிழ்ச்சியாக மாற்றி அமைப்பதற்கு நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3
3-4 மாதங்கள் கழித்து அவருக்கு மீண்டும் ஒரு சந்தோஷம். அப்போ என்கிட்ட சொன்னார், நீங்கள் சொன்னது சரிதான், அவங்களுடைய மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம் நல்ல வேளை நான் அதை கண்டுபிடிச்சி அவங்கள சரியான பாதையில் கைட் பண்ணி கொண்டு போனதுனால என்னுடைய மனைவி வந்து இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குடைய அந்த எண்ணம் வந்து தான் ஒரு அம்மா அப்படின்ற ஒரு எண்ணம், தானும் ஒரு குழந்தை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டுருச்சு. இப்போ அவங்க எல்லாமே புரிஞ்சு பக்குவமாக மாறிட்டாங்க. அப்போ பழையபடி என்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொடுத்த அந்த மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் எனக்கு தான் வந்து நன்றியை தெரிவித்தார். அப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் சொல்லியிருக்காரு, இப்படி நிறைய இடங்கள்ல அப்படி பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சரியாக அவதானமாக நீங்கள் பார்க்கணும். அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கலான்னு பார்க்கணும். இந்த பிரச்சனையை நீங்கள் பெருசுப்படுத்தி இன்னும் பல பிரச்சனை உள்ளே கொண்டு போட்டுறக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். பொதுவாக வந்து மன அழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது அது நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய பல காரணங்கள் இருக்கிறது. ஸோ இதனால் அவர் ஒரு நல்ல விடயத்தை முன் வச்சிருக்காரு. கண்டிப்பாக யோசிக்கக்கூடிய விடயம்தான். ஸோ அழகான வாழ்க்கை என்பது நாங்கள் யோசித்து செயல்படும் பொழுது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற விடயம் இருக்கிறது. நிறைய கடிதங்கள் வந்துட்டே இருக்கு. உங்கள் கடிதத்தையும் நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். வாட்ஸ்அப் நம்பர் தொடர்ச்சியாக உங்களுக்காக தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.